அப்ப நாங்கள் இந்த நிகழ்வுக்கு போக முதல் நாங்கள் யாருன்னு சொன்னதை எங்களுக்கு என்ன தடுக்கும் சட்டம் டிஎஸ்டிஏ குறித்து இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தமர்வானது இன்று தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த வேளையிலே இந்நிகழ்விற்கு வலுவாளராக வருகை தந்திருக்கின்ற திருவாளர் லோயர் அல்வின் அமல்ராஜ் அவர்களை அன்போடு இந்நேர வணக்கத்தை கூறி வருக வருகவிட வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற உத்தியோகத்தர் திருவாளர் டியூட் அவர்களையும் அன்போடு வருக வருகவிட வரவேற்றுக் கொள்கின்றோம். பயன் பெற்று செல்ல வருகை தந்திருக்கின்ற மன்னார் மாவட்டத்தினுடைய அனைத்து இளையோர்கள் நிகழ்வுக்கான ஊடக அனுசரணையை வழங்கிக் கொண்ட மாவட்டத்தினுடைய ஊடகவியலாளர் அனைவரையும் இந்நிகழ்விற்கு வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற வரவேற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இந்நிகழ்வு தொடர்பாகவும் அத்தோடு எமது நிறுவனம் தொடர்பாகவும் சிறிய உரையினை ஆற்றுமாறு எமது நிறுவனத்தின் திட்ட முகாமையாளர் திருவாளர் அவ்வாறு தற்காலிகமாக கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் 1982 ஒரு சட்டமாக மாற்றப்பட்டு அது இந்த நாட்டினுடைய பயண பாதையில் இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் அது பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் தெரியும் எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட நீதிக்கான உண்மைக்கான சமூக மக்களின் குரலாக பல்வேறு விடயங்களை மையமாக வைத்து பல அமைப்பினரால் பல குழுக்களால் பல நீதி கோரிய செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது மட்டுமில்ல தென்னிலங்கையை சேர்ந்தவர்களும் சேர்ந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் மிகவும் துன்புற்றதாகவும் பாதிக்கப்பட்டதாகவும் இன்று வரை பாதிப்பை அனுபவித்துக் கொண்டு வருகின்ற ஒரு விடயமாகவும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இது தொடர்பாக உள்ளகம் மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலும் ஐநாவினுடைய தூதரகம் காரியாலயம் வரை இதனுடைய குரல் ஒலித்துக் கொண்டு இன்று வரைக்கும் இருக்கின்றது. பல்வேறு அரசுகள் தங்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்படுகின்ற சட்டங்களினுடைய ஒரு தொடர்ச்சியாக 1918 வந்து கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் CTA என்ற ஒரு சட்ட வரை ஒன்று கொண்டு வரப்பட்டது. அதனுடைய பிரதியாக கொண்டு வரப்பட்டது. அதற்கு பல்வேறு சமூகங்கள் வந்தார்கள். அதுவும் அரசை பாதுகாப்பதற்காகவும் தேசிய பாதுகாப்பு என்ற போது அதில் அடங்கி இருக்கின்ற சரத்துக்கள் பல்வேறு சவால்கள் தொடர்பாகவும் 26ஆம் ஆண்டு 28ஆம் தேதி வரை மக்களின் கருத்துக்காக இதில் இருக்கும் சாதக பாதுகாப்பு தெரியும். அதனால பல்வேறு அமைப்புகள் சிவில் சமூகங்கள் மெசிகோ உட்பட பல அமைப்புகள் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் உங்களை நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்கிறது. நீங்கள் என்ன அடிப்படையில் என்ன நோக்கத்தில் இங்கே வந்திருக்கிறீங்கன்றது தெரியல. பட் டைம் உங்களோட பெருமதியான உங்களுடைய எதிர்கால சந்ததியிற நன்மை கருதி நீங்கள் இந்த 3 அல்லது 4 மனத்தியாளங்களை தியாகம் பண்ணியிருக்கிறீங்க என்று நினைக்கும் போது உங்களை குறித்து நான் இந்த மண்ணின் மகன் என்ற ரீதியில் பெருமைப்படுகிறேன். நீங்கள் உங்களுக்காக நீங்கள் கைதட்டி கொள்ளலாம். இளைஞர்களை உள்வாங்கி கொண்டிருக்கின்ற இந்த மன்னார் மாவட்டத்தில் நீங்கள் வாலண்டியர்ஸாக யாரும் உங்களை போஸ்ட் பண்ணி தள்ளியிருக்க மாட்டாங்க, அல்லது இன்றைக்கு உங்களுக்கு தரப்பட இருக்கின்ற ரீஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அல்லது சாப்பாட்டுக்காக நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. பிரியாணிக்காக வன குற்றங்கள் தொடர்பாக சட்டம் இருக்கு, மீன்பிடி தொடர்பாக சட்டம் இருக்கு, கோயில்கள் தொடர்பாக சட்டம் இருக்கு, சீட்டாட்டம் தொடர்பாக சட்டம் இருக்கு. இலங்கையில் நான் நினைக்கிறேன் 3000க்கும் அதிகமான சட்டங்கள் இருக்கு. அத்தனை சட்டங்களும் இலங்கை பாராளுமன்றத்தினால் உருவாக்கப்பட்டு மக்களுடைய நன்மைக்காக மக்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டவை. சட்டம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? சட்ட மூலம். அந்த சட்ட மூலம் எப்படி வருது? இந்த புள்ள தண்ணியில மூழ்கி இறந்து போன புள்ள காப்பாற்றி இருக்கலாம். தவறா சரியா? தவறு. ஒழுக்கம் நம்மள
வீரர்களிடத்தில் அன்பு கொண்டு வீரர்களிடத்திலே அன்பு கொண்டோம்னா குழந்தைகளிடத்துல வெறுப்பு குற்றம் இல்லை. நான் காப்பாற்ற தவறியது குற்றம் இல்லை. நான் காப்பாற்ற தவறிட்டேன் என்றதுக்காக. ஆனால் இது வருமனை ஒரு 17ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது. ஜூலை மாதம் 18, 19, 20ஆம் தேதி 19ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் கொடுக்கப்பட்டது. 19, 20, 21 முடிய 22ஆம் தேதி பார்லிமெண்ட் வந்து 24ஆம் தேதி அமலுக்கு வர மாதிரி சட்டமாக்கினாங்க. அப்புறம் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற நினைச்சிருந்தாலும் தெரியல. பதவியில் இல்லாதவர்களை தானே உருவாக்கிட்டு பதவியில் இல்லாத போது ரத்து போனார். அப்ப அவரை மெரினா பீச்சில் அடக்கம் பண்ணது சட்டப்படி இயலாத காரியமாக போட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறது உங்களுக்குள்ளாக உங்களோட சமூகங்களுக்கு இது பற்றி சேர வேணும். இந்த விடயங்கள் உங்களோட போயிருக்கலாம். பிஎஸ்டியே நாளை கரைச்சா இந்த சட்டம் கூடாது, இலங்கைக்கு வரக்கூடாது, நிப்பாட்ட வேணும் என்ற கருத்துக்கள் உங்களோட மத்தியில் இளைஞர்கள் தான் நீங்கள் அவர்களுக்கும் எமது நிறுவனத்தின் நிகழ்ச்சி திட்ட முகாமில் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டிருந்த போது எந்தவித மறுப்பு அவர்களுக்கும் தேசிய நண்பர் மற்றும் உடற்பியலாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்று மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனம் இஸ்ரோ நிறுவனத்தினுடைய ஏற்பாட்டில் இன்று மன்னார் மாவட்ட இளைஞர் ஜோதிகளுக்கான ஏறக்குறைய 80க்கு மேற்பட்ட இளைஞர் ஜோதிகளுக்கான பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து அரசை பாதுகாப்பதற்கான PST வரைவு தொடர்பாகவும் ஏற்கனவே அமுலில் இருக்கின்ற PTA பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம், அதனைத் தொடர்ந்து வந்த வரைவுகளாக இருக்கலாம், CTA ஆக்ட் ஆக இருக்கலாம், கவுண்டர் டெரரிசம் ஆக்டாக இருக்கலாம், ATA ஆக இருக்கலாம், ஆன்டி டெரரிசம் ஆக்டாக இருக்கலாம், இப்போது வரைவில் இருக்கின்ற PSTA தொடர்பான இளைஞர் ஜோதிகளுக்கான ஒரு தெளிவூட்டல் செயலமர்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. மாவட்டத்தை சேர்ந்த பல பிரதேசங்களில் இருந்து வருகை தந்திருந்தார்கள். மிகவும் உன்னிப்பாகவும் தற்போது மிகவும் பேசுபொருளாக இருக்கின்ற இந்த PSTA பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்காக சட்டம் தொடர்பான தெளிவுபடுத்தல் இந்த காலத்தில் இளைஞர் ஜோதிகளுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மிஸ்ரோ நிறுவனத்தால் வளர்க்கிற பல இடங்களில் இதை முன்னெடுக்கப்பட்டு வந்ததனுடைய ஒரு தொடர்பாக இன்றும் நாங்கள் இளைஞர் ஜோதிகளுக்கான இந்த செயலமர்வை முன்னெடுத்திருந்தோம். அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த செயலமர்வை மேலும் மெருகூட்டும் விதமாக எங்களுடைய சிவில் சமூகங்கள், சிவில் அமைப்புகள் போன்ற பல்வேறு நபர்களுக்கும் இதை முன்னெடுக்க இருக்கின்றோம். இதற்கான முழு அனுசரணை ஜுனப்ஸ் நிறுவனத்தினுடைய விருத்தி திட்டத்தின் கீழ நிதி அனுசரணையில இந்த செயலமர்வை முன்னெடுத்திருந்தோம். இதற்கு அவருடைய பங்கேற்புடன் மிகவும் சிறப்பாக மன்னார் கச்சேரியில் உள்ள ஜைகா மண்டபத்தில் இன்றைய நிகழ்வு சிறப்பாக அமையப்பெற்றது. நன்றி.